கடற்பாசி வச்சு ஒரு மில்க் புட்டிங் பண்ணிடலாமா? வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பேக்கெட் கடற்பாசி எடுத்துக்கோங்க. அதை வந்து சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக கரையும் பாலில். நம்ம ஒரு பேக்கெட் கடற்பாசிக்கு 1/2 லிட்டர் பால் ஓகேங்க. இதை வந்து லோ ஃப்ளேமில் காய வைங்க. அந்த கேப்பில் நம்ம ஊற வச்சுருந்த பாதாம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். பாதாமுக்கு பதில் வேறு ஏதாவது நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பால் நல்லா கொதிச்சதும் நம்ம வெட்டி வச்சுருந்த கடற்பாசியை போட்டு நல்லா கிண்டணும். பட் வந்து நல்லா கிளறி விடணும், இதுதான் மெயின். அதுக்கப்புறமா நல்லா இதானதும் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கிட்டு சர்க்கரை நம்ம தேவைக்கேற்ப சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வட்டி வச்சுக்க பாதாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அது வந்து கொஞ்சம் வத்தி இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுமே அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். நம்ம பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு 2 to 3 hours வந்து அதை அப்படியே வந்து விட்டுடலாம். அது விட்டதுமே நமக்கு சுவையான கடற்பாசி ரெடி ஆயிடும். இதை வந்து கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான் நம்ம வேலை. ஸோ இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. இப்போ வாங்க டேஸ்ட் பார்த்தலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி.